வெல்கம் டு தினிமினி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னோடது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி தான். அது என்னன்னா சிக்கன் பிரியாணி. அந்த சிக்கன் பிரியாணியை எப்படி ப்ரெஷர் குக்கர்ல ரொம்ப ஈஸியா பண்ணலான்றத பார்க்கலாம். இன்னைக்கு நான் அரை கிலோ அரிசி வச்சு நான் பிரியாணி பண்ண போறேன். அதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். முதல் ஸ்டெப்பு, நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சில மசாலா பொருட்கள் போட்டு நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் தான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர், நல்லா கெட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு சிக்கனை நல்லா பெரட்டி வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அது வரைக்கும் இவருக்கு இப்போதைக்கு வேலை இல்லை. சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதே போல் 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி நம்ம போடுறதுனால பிரியாணிக்கு தனி டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கூடவே ஒரு கைப்பிடி புதினா நான் இங்கே முழுசாக போட்டிருக்கேன். இந்த புதினா கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் கசப்பு தன்மை வருது. நீங்கள் நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணி தாளிப்புக்கு 3 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 4 பிரியாணி இலை, கொஞ்சம் போல் நட்சத்திரப்பூ, அது கூடவே கொஞ்சம் போல் மிளகு சேர்த்துருக்கேன். அதுவும் நம்ம பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாஸ்மதி அரிசி நான் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே ப்ரெஷர் குக்கரில் ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம அரை கிலோ பிரியாணிக்கு. இதில் நம்ம தாளிப்புக்காக வச்சுருந்த மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். ஒன்றொன்னா சேர்த்துருங்க. லவங்கம் வெடிக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து சேருங்க. இப்போது நம்ம சேர்த்த ஏலக்காய், மிளகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இந்த வெங்காயம் வதங்குற நேரத்தில் நம்ம அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கும் இந்த அரிசி ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஊற வைக்காதீங்க. போட்ட வெங்காயம் பாருங்கள் எப்படி சுருங்கி போயிட்டாருன்னு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். இந்த ஸ்டேஜை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி வெங்காயம் ப்ரௌன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதிலே 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுடலாம். நான் எப்பயும் எந்த பிரியாணி செஞ்சாலுமே நான் கலர் சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு 1 டீஸ்பூன் சேருங்க. இதில் காரமே இருக்காது. இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் வெறும் கலர் மட்டும்தான். நல்ல எண்ணெயில் வதங்கணும். எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. அந்த மனம் நல்லா இருக்கும் நம்ம பிரியாணிக்கு. நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை இப்போ சேர்த்துடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கனில் மொத்தம் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருந்தேன். என்னோட பச்சை மிளகாய் காரம் இல்லாததுனால நான் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு காரம் தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெய்லாம் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியும் தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோம். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அளக்குறீங்களோ அதுக்கு 1 டம்ளருக்கு 1.25 தண்ணி ஊற்றுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு எப்படி இருக்கணும்னா, நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா உப்பு ஒரு கல் கரிக்கணும், கரெக்டாக இருக்கக்கூடாது. கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் 1 கல் அதிகமாக இருக்கணும் உப்பு. இப்போது நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இதை சிக்கனில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அரிசி போட்டு ரொம்ப கிண்டாதீங்க, அரிசி உடஞ்சிரும். அதே மாதிரி நான் இதில் லெமன் ஊற்றலை. ஏன்னா என்னோட தயிர் நல்லா புளிப்பாக இருந்தது. நீங்கள் சப்போஸ் உங்களோட தயிர் புளிக்கலைன்னா இந்த ஸ்டேஜில் லெமன் புழிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை மூடி ஒரு 2 விசில் கொடுத்துடலாம். சிக்கன் பிரியாணி 2 விசில் கொடுத்துட்டு
இப்போ நான் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் எடுத்து தனியாக வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஸ்டீம் அடங்குறதுக்கு முன்னாடி திறக்காதீங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கிளறி விடுங்க, ரொம்ப கிண்டாதீங்க. அவ்வளோதான், நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கான். ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொலன்னு வந்திருக்கான். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின சஜஷன் இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye bye from Dinimini Samayal.